ICC Champions Trophy 2025 எட்டாவது போட்டி ஆப்கானிஸ்தான் இங்கிலாந்து கடையில் நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஆப்கானிஸ்தான் இங்கிலாந்து ரெண்டு டீமுமே சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட முதல் போட்டியில் தோத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் தோத்தாங்கன்னா ஒரு டீம் வெளியில் போக வேண்டிய சூழல் இருக்கும். வெற்றி பெற்றால் மட்டுமே சீரியஸில் அலைவாக இருக்கலாம். February 26 2 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 2:30 PM ஸ்டார்ட் ஆகுது. MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. XL11 100% TDS GST கிடையாது. ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்பு. கமிஷன் குறைவாக எடுத்துக்கிறதுனால நல்ல லாபம் நமக்கு கொடுக்குறாங்க. ஃப்ரீ கான்டெஸ்ட் ரெகுலராக கொடுக்கறதுனால பயன்படுத்திங்க. XL11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. ஆப்கானிஸ்தான் 11 அப்படியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தால் கூட கரௌட்டி உள்ளே கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தராக்ஸ் எஃபெக்டிவாக இருக்க முடியும். நூர் அகமது அன்ஆர்த்தராக்ஸ் ஸ்பின்னர். இந்த ஸ்வாப் இருந்தால் இருக்கலாம். நூர் அகமது போன போட்டியில் கொஞ்சம் ரன்ஸுக்கு போனார், கஷ்டப்பட்டார் இனிஷியல் ஸ்டேஜில். பேக் எண்டில் நல்ல போலிங் கொடுத்தார் அப்படின்னா கூட கண்டிப்பாக இந்த ஸ்வாப் எதிர்பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா நூர் அகமதை தொடர்வார். குர்பாஸ் ஜட்ரன் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் அதிரடி, இன்னொரு பக்கம் ஸ்டெடி. அண்ட் ரீசெண்டாக ஜட்ரன் அவ்வளோவா விளையாடலை, அது கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. குர்பாஸோட ஃபார்மும் கொஞ்சம் டவுனாக இருக்கிற ஃபீல் இருக்குது. செடிக்குள்ள அட்டல் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது, அதனால தான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் பார்க்கணும் நவுஸை ஹோல்ட் பண்ணி பெஸ்ட் கிரிக்கெட் கொடுப்பாரான்ட்டு. அஹ்மத் ஷா, சாஹிடி மிடில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸு. பட் சாஹிடி போன போட்டியில் அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லை. அஹ்மத் ஷா பெஸ்ட் அவுட் புட்டை கொடுத்தாரு. இவர் மட்டும் தனியாக நின்று போராடினார். ஓமர் ஜாய், நைபு, நபி, ரஷீத் கான் இவங்கெல்லாம் நிறைய பக்கம் போய் விளையாடுற கிரிக்கெட்டர்ஸ். இவங்க பெஸ்ட் அவுட் புட்டை கொடுக்க முடியும். போலிங் பேஸ்லையும் பேட்டிங் பேஸ்லையும். ஓமர் ஷாயோட ஃபார்ம் ஓரளவுக்கு ஓகே. நைபு செம ஃபார்மில் இருக்கார், ஆனால் போன போட்டியில் பெருசாக பண்ணலை. நபியோட போலிங் போன போட்டியில் ஓகேவாக இருந்தது. பட் ரீசெண்டாக அந்தளவுக்கு கிரேட் கிரிக்கெட் கன்சிஸ்டன்ட் பேஸில் அவர் கொடுக்கல. பேட்டிங்கில் ஒரி தான் அவரை பொறுத்த வரைக்கும். ரஷீத் கானோட போலிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பேட்டிங் ரொம்ப லேட்டாக வரதுனால பெருசாக யோசிக்க முடியாது. இருந்தாலும் அந்த பாலுக்கு வந்து 2 பால் 3 பால் பிடிச்சாலும் ஹிட் பண்ணிட்டு போகக்கூடிய குவாலிட்டி இருக்குது. நூர் அகமது பார்க்கலாம். ஃபரூக்கி இந்த டீமோட பெஸ்ட் பாஸ் பவுலர்னே சொல்லலாம். இங்கிலாந்து ஃபோர்ஸில் ஒரு சேஞ்ச் இருக்கும். மற்றபடி என்ன மாற்றம் செய்வாங்கன்னு பார்க்கணும். மோஸ்ட்லி மாற்றம் இருக்காது. பிரைடன் காசு சீரியஸ் அவுட் இன்ஜுரி காரணமாக ஜேமி ஓவர்டன் அந்த இடத்துல வரலாம். இந்த ஸ்வாப் எதிர்பார்க்குறேன். ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற ஆங்கிள் இப்படி ஒரு விஷயத்தை யோசிப்பாங்க. கஸ் அட்கின்சன், சக்கீப் முகமது, டாம் பேண்டனுக்கான வாய்ப்பில். டாம் பேண்டன் போன போட்டியில் அன்அவைலபிளாக இருந்தார். ஒருவேளை நம்பர் 3 ஸ்பாட்டுக்கு டாம் பேண்டனை வச்சுக்கலாங்கிற ஆங்கிளில் ஜேமி ஸ்மித் எதுவும் போன போட்டியில் விளையாட வச்சாங்களா அப்படின்னு தெரியல. அது பார்க்கணும். மோஸ்ட்லி டாம் பேண்டனோட அவைலபிள் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஜேமி ஸ்மித்தை கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்குது. ஜேமி ஸ்மித்து டொமஸ்டிக்கில் கூட லிஸ்டிய கரியரில் கூட ஒரு செஞ்சுரி அடித்ததில்லை. அந்த மாதிரி ஒரு பிளேயரை சடனாக இந்த ஃபார்மட்டில் அதுவும் ICC டோர்னமெண்ட்டில் கொண்டு வந்தது ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் இருந்தது. ஸ்பின்னரை ஹேண்டில் பண்ணுவாருன்னு நினைக்கிறாங்க. ஓரளவுக்கு ஸ்டார்ட்டும் கொடுத்தாரு, ஆனால் தேவையில்லாத ஷாட்டில் அவுட் ஆனதை நம்ம பார்க்கலாம். டக்கெட்டு அண்ட் ரூட் இவங்க 2 பேர் மட்டும்தான் ஃபார்மில் இருக்காங்க. சொல்லப்போனால் ஸ்டெபிலிட்டி கொடுத்து விளையாடுறாங்க. சால்ட்டு, ப்ரூக்கு, பட்லரு, லிவிங்ஸ்டோன், ஓவர்டன் இவங்கெல்லாம் குவாலிட்டி பிளேயர்ஸ் பேட்டிங் பேஸில், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் இவங்கெல்லாம் இப்போ எப்படி அவுட்புட் கொடுக்குறாங்க அப்படின்னு யோசிக்கணும். நிறைய நேரம் பிளேயர் பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லும்போது எல்லா பிளேயரும் நல்லா விளையாடுவாங்கன்னு தானே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நேற்று கூட ஒரு கமெண்ட் வந்தது அந்த மாதிரி. பட் அப்படி இல்லை. இந்த கண்டிஷனுக்கு எப்படி விளையாடுவாங்க, இப்போ இருக்கிற ஃபார்ம் என்ன, அதை நம்ம யோசிக்கணும். ஏன்னா இங்கிலாந்தில் எவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த 11 தான் விளையாடுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருந்தால் தான் விளையாட முடியும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே நேரத்தில் ஸ்பின்னர் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, ஆப்கானிஸ்தான் டீமுக்கு அகேன்ஸ்டாக இதுக்கு முன்னாடி எப்படி விளையாண்டுருக்காங்க, இப்போ எப்படி விளையாடுவாங்க, இப்போ இருக்கிற ஃபார்ம் எப்படி இருக்குது, இதெல்லாம் தான் நம்ம அனலைஸ் பண்ணணும். அந்த வகையில் தான் நம்ம அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். எனிவே சால்ட்டு, ப்ரூக்கு, பட்லரு, லிவிங்ஸ்டோன் இவங்கெல்லாம் ரீசெண்டாக அந்த கன்சிஸ்டன்ட் பேஸில் இல்லை. ஆனால் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபஸ்ட்டு பண்ணுறத விட சேஸ் பண்ணும்போது பெட்டர் அவுட்புட் கொடுக்குறாரு. பட்லரு பேட் ஃபஸ்ட்டு பண்ணும்போது அந்த அவுட்புட் பெட்டராக இருந்திருக்கு. ப்ரூக் ரீசெண்டாக கொஞ்சம் டவுனாக இருக்கார், குறிப்பாக ஸ்பின்னருக்கு எகென்ஸ்டாக. பட் ஆப்கானிஸ்தானுக்கு எகென்ஸ்டாக வேர்ல்ட் கப்பில் ஒரு மேட்ச் ஒரு இன்னிங்ஸ் நல்லா விளையாண்டார். லியாம் லிவிங்ஸ்டோன் பவுலிங்கில் இருக்கிறதுனால ஓகே, பேட்டிங்கில் அந்தளவுக்கு கிரேட் அவுட்புட் வரலை. ரொம்ப லேட்டாகவும் வராரு, அதையுமே பார்க்கணும். சொல்லப்போனால் ஜேமி ஸ்மித்தோட இன்க்ளூஷன் வந்து ரூட்டை ஒரு ஸ்டெப் டவுன் பண்ணியிருக்கு. ப்ரூக், பட்லர் எல்லாத்தையும் ஒரு ஸ்டெப் டவுன் பண்ணியிருக்கிறதுனால எல்லாமே லேட்டாக வராங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஜேமி ஓவர்டன் குயிக்காக ஆட முடியும். ஹேண்டில் பவர் பயங்கரமாக இருக்குது. ஆர்ச்சரு, ரஷீது, வுட்டு இவங்கெல்லாம் போலிங் பேஸில் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஆர்ச்சரோட நியூ பால் நல்லா இருக்குது. மார்க்குடைய எக்ஸ்ட்ரா பேஸு
ஒரு ஆங்கிளில் மார்க்கெட்டை யோசிச்சாகணும். நிறைய பேர் பிக் பண்ணாத ஒரு பவுலர், பட் ஸ்டில் ஆப்கானிஸ்தானுக்கு எகென்ஸ்டாக எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்கிற பவுலர் வேல்யூ கொடுப்பாங்க. பங்களாதேஷ்க்கு எகென்ஸ்டாக எப்படி எக்ஸ்ட்ரா பேஸுங்கிறது வேல்யூ ஆகும்னு சொல்லியிருக்கணும். அதே மாதிரி ஆப்கானிஸ்தானுக்கு எகென்ஸ்டும் வேல்யூ ஆகும். அதனால் கண்டிப்பாக வுட் வந்து நல்ல அவுட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆதில் ரசீது ஸ்பின் பேஸில் ரீசெண்டாக செம ஃபார்மில் இருக்கார். ஜோஃப்ரா ஆர்ச்சர் நியூ பாலில் பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்குற, லேட்டாக கொஞ்சம் ரன்ஸுக்கு போகிறார் அப்படிங்கிற ஃபீலும் இருக்குது. கடாஃபி ஸ்டேடியம் லாகூரில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியல. கண்டிஷன் க்ளவுடியாக இருக்குது. சடனாக பாகிஸ்தானில் மழை அப்படிங்கிறது பார்க்குறோம். ராவல்பிண்டியில் மழை பெஞ்சுது நேற்று. அதனால் மேட்ச்சு இப்போ வரைக்கும் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்குது. அந்த வீடியோ போட்டுட்ருக்கேன், அது வரைக்குமே ஸ்டார்ட் ஆகாமல் இருக்குது. கொஞ்சம் டஃப்பான இடத்துல தான் இருக்குது. மோஸ்ட்லி மேட்ச் நடக்காதுன்னு கூட நான் யோசிக்கிறேன். எனிவே இது க்ளவுட் கண்டிஷன், மழை இல்லை அப்படிங்கிற ஃபோக்கஸ் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் க்ளவுட் கண்டிஷன்லேயே விளையாடுற மாதிரி இருக்கும். சின்னதாக ஒரு இன்ட்ரப்ஷன் இருக்கலாம், ஆனால் மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. 69 போட்டியில் 35 பேட் ஃபஸ்ட்டு, 33 சேசிங்கு, ஒரு டைம் மேட்ச்சு, 256 ஆவரேஜ். 256 ஆவரேஜ் ரொம்ப நாளாக இருக்கிற கிரவுண்டில் அப்படிங்கும்போது கண்டிப்பாக டீசன்ட் பேட்டிங் ட்ராக் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் 2022 9 போட்டி நடந்திருக்கு. அதில் 5 போட்டி 300+ வந்திருக்கு. ஸோ அந்த பேஸில் யோசிக்கும்போது கண்டிப்பாக இது சூப்பர் பேட்டிங் ட்ராக். லாகூர் எப்பயுமே ஒரு ஃப்ளாட்டர் ட்ராக்காக இருக்கும், நல்ல ஸ்கோர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரீசெண்ட் இயர்ஸில் அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால் ஸ்கோர் பேஸில் எதிர்பார்த்து தான் போகணும். அண்ட் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் டெப்த் இருக்கிற ஒரு யூனிட்டு, மார்க்கெட் வரைக்குமே பேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. பட் இன்னிங்ஸை பில்ட் பண்ணுறாங்களான்னா அது ஒரு சில பேர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அது டக்கெட்டு, ரூட் மாதிரி பிளேயர் தான் நல்லா பண்ணியிருக்கான். போன போட்டியில் அவங்க 2 பேர் தான் நல்லா பண்ணாங்க. மற்ற எல்லாருமே ஓரளவுக்கு ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 20, 30 இந்த மாதிரி ரேஞ்சில் ஸ்கோர் பண்ணிவிட்டு அவுட் ஆனாங்க அப்படின்னு தான் இருக்குது. அப்படி இருந்துமே அவங்க பெரிய ஸ்கோரை ரீச் பண்ணாங்க. அதுக்கு ஒரே ஒரு சிங்கிள் இன்னிங்ஸ் பெருசாக இருந்தது. 165 வந்து பென்டெக்கிட்ட இருந்ததே வந்துச்சு. அதனால தான் அந்த ஒரு விஷயம்னே நான் நம்புகிறேன். அண்ட் ஓவராலாக இங்கிலாந்து ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணிடுவாங்க. இங்கிலாந்து பேட் ஃபஸ்ட்டு பண்ணால் அந்த 300+ அப்படிங்கிறது சாதாரண நம்ம பண்ண முடியும். இப்போ எந்த இடத்துல இங்கிலாந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னா மிடில் பேஸில், ஏன்னா ஆப்கானிஸ்தானோட ஸ்பின்னர்ஸ் ரொம்ப குவாலிட்டியாக இருக்காங்க அப்படிங்கிற அந்த இடத்துல மிடில் பேஸில் கொஞ்சம் கஷ்டப்படலாம். பட் ஏர்லி பேஸில் ஃபரூக்கி மட்டும்தான் ஒரு எண்டில் நல்லா பண்ணுவார். இன்னொரு எண்டில் மொமசாய் ஸ்டார்ட் பண்ணாலோ இல்லை வேறு யாராவதோ அப்படின்னா கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம் தான். மேபி நபி ஏர்லி பேஸில் வீசலாம், பென்டெக்கிட்ட டார்கெட் பண்ணி ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேட்டர் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில். பட் ஸ்பின்னர் எல்லாம் டக்கெட் நல்லாவே ஹேண்டில் பண்ணுறாரு. நபி வந்து அந்தளவுக்கு பெரிய ட்ரபிள் பண்ணக்கூடிய ஸ்பின்னர் அப்படின்னாலும் நான் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு ஓகேவான ஸ்பின்னர், ஓரளவுக்கு குவாலிட்டி இருக்கிறவர் தான். ஆனால் அன்பிளேபிள் அப்படிங்கிற மாதிரி ஆங்கிளில் யோசிக்க முடியாது. சைன் பாலில் கண்ட்ரோல் பண்ணி வீசுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அந்த பேஸில் யோசிக்கணும். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்டரே கிடையாது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்குங்க. அண்ட் ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஏர்லி பேஸில் இப்பயே கஷ்டப்படுற குர்பாஸு, அது இங்கே மேனேஜ் பண்ண வேண்டியது ஆர்ச்சர், வுட்டு மாதிரி பவுலர். அது ரொம்பவே டஃப்பான ஒரு விஷயம். அவர் பேஸை விரும்பி விளையாடுவார். நிறைய நேரங்களில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சக்ஸஸ்ஃபுல் பேட்டராக இருந்திருக்கார். அது வந்து விக்கெட் கீப்பருக்கு ஜென்ரலாக இருக்கிற ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் கொஞ்சம் ஸ்லோ ட்ராக்ஸில் விக்கெட் கீப்பர்ஸ் பெட்டராக இருப்பாங்க செகண்ட் இன்னிங்ஸ்லேயே கூட. பட் இவர் கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக்கில் தான் பெஸ்ட் அவுட்புட் கொடுப்பார். ஏர்லி சீரியஸோட ஏர்லியில் எப்பயுமே பெஸ்ட் அவுட்புட் கொடுப்பார். ஸோ அப்படி இருந்தாலுமே ஆர்ச்சரோட எக்ஸ்ட்ரா பேஸு, வுட்டோட எக்ஸ்ட்ரா பேஸில் மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது. அதுதான் இந்த டாப் 3 கொஞ்சம் கஷ்டப்பட வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அந்த டாப் 3க்கு அப்புறம் ஸ்டெபிலிட்டி கொடுக்கணுங்கிறாங்கல்ல, ரஹமத் ஷா, சாஹிடி, ஒமசாய் இவங்கெல்லாம் கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கூட கொடுக்கலாம். அது பார்க்குறோம். எப்பயுமே இங்கிலாந்தோட ஏர்லி பேஸ், ஏர்லி ஸ்விங் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போயுமே அந்த விஷயத்தில் இங்கிலாந்து பெஸ்ட்டு தான். ஓவராலாக பார்க்கும்போது இங்கிலாந்து டீம் நல்ல டீமாக தெரியறது தான். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க. அவங்க கிரிக்கெட்டில் பேஸ்பால் அது இதுன்ற மாதிரி அவங்களோட மைண்ட் செட் இருக்கிறதுனால டஃப்பாக இருக்குது. இந்த போட்டியில் இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். ஓவராலாக நல்ல ஸ்கோர் இங்கிலாந்தால் பண்ண முடியும். ஒருவேளை ஆப்கானிஸ்தான் பேட் ஃபஸ்ட்டு பண்ணாங்கன்னா ஒரு 250, 260 ரேஞ்சுக்கு வந்தால் மட்டுமே இங்கிலாந்துக்கு எகென்ஸ்டாக அவங்களால ஜெயிக்க முடியும். இதுக்கு முன்னாடி வேர்ல்டு கப்பில் 2023 வேர்ல்டு கப்பில் 284 சம்திங் நினைக்கிறேன், அந்த ஸ்கோரை கொண்டு வந்ததுனால ஆப்கானிஸ்தான் ஜெயித்தாங்க. 280 ரேஞ்சுக்கு ஸ்கோர் வந்ததுனால ஆப்கானிஸ்தான் ஜெயித்தாங்க. அது கண்டிப்பாக இங்கிலாந்துக்கு ப்ரெஷரான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஆப்கானிஸ்தான் டாஸ் வின் பண்ணால் பேட் ஃபஸ்ட்டு பண்ணி ரன்ஸ் ஆன் த போர்டு வைக்க பார்ப்பாங்க. என்ன தான் க்ளவுட் கண்டிஷனாக இருந்தாலும் மழை பெஞ்சால் கூட அந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்ண பார்ப்பாங்க, ஆப்கானிஸ்தானை டவுன் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதனால் ஆப்கானிஸ்தான் பேட் ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக பார்க்குறேன். பவுலிங் ஆப்ஷன் பார்க்கும்போது பாட்டமில் இருக்கவங்க எல்லாருமே பவுல் பண்ணுவாங்க. இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ரூட் பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் பாட்டமில் இருக்க இந்த 5 மெம்பர்ஸ் சொல்லப்போனால் 3 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷன், அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர்ஸ் தான் பவுலிங்கில்.
இது கொஞ்சம் வீக்காக கூட யோசிக்கலாம் இங்கிலாந்து சைடு. போன போட்டியிலே அகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டாங்க. 350+ அடித்ததுக்கப்புறமும் அந்த கண்ட்ரோல் கிடைக்கலைங்கும் போது இங்கிலாந்து கொஞ்சம் வீக்காக யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் செம்மையான பேட்டிங் ட்ராக் அது. ஸோ அதனால் அது ஒன்றுமே பண்ண முடியாது. சொல்லப்போனால் லேட்டாக பெட்டர் ஆகிட்டே வரும் அப்படிங்கிறது தான் அந்த பர்டிகுலர் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒரு விஷயம். அதனால் எந்த டீம் பிடிச்சிருந்தாலும் சேஸ் பண்ணுற டீம் ஜெயிக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் தான். கிரிக்கெட்டில் சில நேரங்களில் சில விஷயங்களை அவாய்ட் பண்ணவே முடியாதுங்கிறது ஒரு வகையில் டாஸ்ன்னு சொல்லலாம். சில நேரத்தில் நம்ம டியூ ஃபேக்டர் எல்லாமே சொல்கிறோம் தான். அதே நேரத்தில் இங்கே டேயில் மேட்ச் நடக்கும்போதும் செகண்ட் ஹாஃப் ரொம்பவே டவுன் ஆகிற அந்த ஒரு விஷயமும் இருக்குது. வெயிலும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஓவராலாக யோசிக்கும் போது இந்த சேஸ் பண்ணுற டீமுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கலாம். அதே நேரத்தில் சேஸ் பண்ணும்போது ஏர்லி பேஸில் அது செகண்ட் ஹாஃபோட ஸ்டார்ட்டில் நியூ பால் சைன் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால தான் ரீசெண்டாக பார்க்குற மேட்சஸ் எல்லாம் அந்த நம்பர் 3 நம்பர் 4 பேட்ஸ்மேன்ஸ் பெட்டராக விளையாடுறாங்க. அந்த ஸ்டார்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்பவே டவுன் ட்ராக்காக கொடுத்தா மட்டும்தான் இந்த ஓப்பனர்ஸ்க்கு பெட்டராக வரும் அந்த சைன் பால் நியூ பால். அதர்வைஸ் கொஞ்சம் ஈஸி பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் நியூ பால் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அந்த பேஸை மேனேஜ் பண்ணிட்டால் பெஸ்ட் ஸ்கோரை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். நியூ பாலில் மார்குட் அண்டு ஆர்ச்சர் எடுத்துக்கிறாங்க. பாசிபிளாக அப்புறம் ஜேமி ஓவர்டன், லியாம் லிவிங்ஸ்டன், ஆதில் ரஷீத் அப்படிங்கிற மாதிரி எடுத்துடலாம். ஒரு எக்ஸ்ட்ரா பேஸர் எதுவும் இன்க்ளூட் பண்ண பார்க்குறாங்களா அப்படி பார்க்கணும். அண்ட் ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் நியூ பாலில் ஃபரூக்கி, இன்னும் 2 ஒமஸா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ட்ராக் கொஞ்சம் டவுனாக தான் இருக்குன்னா நபியை கூட நியூ பாலில் எடுத்து வீசலாம். நைபோட ஓவர் பாசிபிளாக பவர் பிளேக்கு அப்புறம் வரும். ரஷீத் கான், நூர் அகமது ஆஃப்டர் பவர் பிளே இன்னும் சொல்ல போனால் பால் ஓல்டாக தான் நூர் அகமது ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பார். அது அண்டர்ஸ்டாண்டபிள். அதனால தான் ரொம்ப லேட்டாக கொடுக்குறாங்க. ஸோ அதை தான் எதிர்பார்க்குறோம். பாசிபிளாக ஆஃப்டர் பவர் பிளே ரஷீத் கான் வரலாம். கேப்டன் டக்கெட், பிளிப்சால்ட், ரூட் சைடு தான் நிறைய பேர் போயிருக்காங்க. ஃபார்ம் பேஸில் ரூட் அண்ட் டக்கெட் ஓகேவாக இருப்பாங்க. அதில் ரூட் வந்து ரீசெண்டாக நிறைய கிரிக்கெட் விளையாடுறாருன்னா சொல்ல முடியல. ஓரளவுக்கு ஓகே. இங்கிலாந்து கிரிக்கெட் கூட ரீசெண்டாக அவ்வளோவாலாம் விளையாடல. சவுத் ஆஃப்ரிக்கா SA20 கொஞ்சம் விளையாண்டார். அதில் நல்லாவே விளையாண்டார். கொஞ்சம் டவுனாக இருந்த இடத்துல ஸ்டடி பண்ணி எடுத்துகிட்டு போனார். அது எப்பயுமே அவர்கிட்ட இருக்க ஒரு விஷயம் தான். சால்ட்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் இந்த ஏரியா கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம் தான் இந்த பர்டிகுலர் கிரவுண்டுக்கு. அதில் கொஞ்சம் க்ளவுட் கண்டிஷன் இருக்கும்போது இந்த ஓப்பனரை கேப்டனாக போகிறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ ஃபரூக்கி கொஞ்சம் நல்லாவும் வீசுவார், குறிப்பாக ரைட் ஹேண்டர்ஸ்க்கு. ஸோ அந்த இடத்துல மட்டும் யோசிக்கும் போது கொஞ்சம் டஃப் சாய்ஸ் தான். குர்பாஸ், ஒமர்சாய், நைபு இவங்களை கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். குர்பாஸ் இதுக்கு முன்னாடி அகென்ஸ்ட் இங்கிலாந்து நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. பட் இங்கேயுமே நான் அதே ஒரு விஷயத்த தான் சொல்கிறேன். ஃபார்ம் பேஸில் பெஸ்ட் அவுட்புட்டு குர்பாஸ்கிட்ட இல்லை ரீசெண்டாக. அது ஒரு விஷயம். அதே நேரத்தில் செகண்ட் பேட் பண்ணும்போது அவர் பெரிய சக்ஸஸ் கொடுக்கல அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். செகண்ட் பேட்டோட ஸ்டார்ட்டில் அந்த நியூ பாலில் அவ்வளோ ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு வேளை ஃபஸ்ட் பேட் பண்ணாங்கன்னா வெயில் ஓரளவுக்கு க்ளவுடு தான் இருந்தால் கூட அந்தளவுக்கு பெரிய டிஸ்டர்ப் இருக்காது. ஸோ டே டைமில் அங்கே வந்து குர்பாஸை ட்ரை பண்ணலாம். ஒமர்சாய் கண்டிப்பாக டீசன்ட் சாய்ஸு. பவுலிங்லேயும் வருவார். பேட்டிங்கில் மிடில் ஆர்டர், லேட்டர் மிடில் ஆர்டரில் கொஞ்சம் ஓல்டு பாலில் பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஆங்கிளில் ஒமர்சாயை ட்ரை பண்ணலாம். அதே தான் நைப் ஃபார்மில் இருக்கார். நல்ல பேட்டிங் ஃபார்மில் இருக்கார். அண்ட் ரீசெண்டாக விளையாண்ட விதம் நல்லா இருந்தது. போன போட்டியில் அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லைங்கிறதுனால ஒதுக்க முடியாது. அட்டல், நைபு, ஜேமி ஸ்மித், மார்குட்டை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. ஒரு பாயிண்டில் மார்குட் அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் எக்ஸ்ட்ரா பேஸில் விக்கெட் எடுக்க முடியும். நம்பர் 3 பேட்டரான ஜேமி ஸ்மித்தை மிஸ் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் க்ளவ் பாயிண்ட் கொஞ்சம் கிடைக்கும். நைப் இப்போ இருக்கிற ஃபார்ம் சூப்பராக இருக்குது. அட்டலை கண்டிப்பாக கன்சிடர் பண்ண சொல்லுவேன். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸில் நல்ல ஒரு கிரிக்கெட்டை கொடுத்துட்டே இருக்காரு தொடர்ந்து. ஒமர்சாய், நைபு 2 பேர்த்தையும் கேப்டனா கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். சேசிங் ப்ரிஃபரபுளா? இங்கிலாந்தாக இருந்தால் சேசிங், ஆப்கானிஸ்தான் இருந்தால் பேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். டீம் கிரியேட் பண்ணலாம். குர்பாஸு டீசன்ட் சாய்ஸு. பட் நான் மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இனிஷியலாக கொஞ்சம் ஆர்ச்சர் பால், உட்டு பாலாக மேனேஜ் பண்ணுறது டஃப் அப்படிங்கிற ஆங்கிளில் சால்ட் அதில் ஓகேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஏரியா அந்த அளவுக்கு 2 பக்கமும் பேஸ் அட்டாக் இல்லை அப்படின்றதெல்லாம் மேனேஜ் பண்ணி சால்ட் ஆடிடுவார்னு நினைக்கிறேன். ஜேமி ஸ்மித்தை கூட கொஞ்சம் யோசிங்க, தப்பு கிடையாது. ஒரு அந்தளவுக்கு கிரேட் கிரிக்கெட் வெளிப்படுத்தலை அப்படின்னா கூட ஒரு டீசன்ட் சாய்ஸு. டக்கெட்டு விளையாண்டுருக்காரு. அதனால் அந்த கான்ஃபிடென்ட் இருக்கும். மிஸ் பண்ணால் கொஞ்சம் ரஃப்பாக போயிடும். ரஹ்மத் ஷா போன போட்டியில் நல்லா விளையாண்டுருக்கார். மிடில் பேஸில் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி விளையாட முடியும். எளிய விக்கெட்ஸ் விழுந்து அவர் கொஞ்சம் விளையாடலாம். ஜட்ரான் அவ்வளோ ஈஸியாக நம்பலை. ரீசெண்டாக வந்து கிரிக்கெட் விளையாடாத அந்த ஒரு விஷயம் இருக்குது. ப்ரூக் ஒரு சில இடங்களில் குறிப்பாக இங்கிலாந்து பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ரூட் நல்ல சாய்ஸு. ஒமர்சாய், நபி பவுல் பண்ணுவார் கண்டிப்பாக. பேட்டிங்லேயும் வந்து சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். லியாம் லிவிங்ஸ்டோன், நைப் ஆப்வியஸாக நல்ல சாய்ஸ். ஜேமி ஓவர்டன் இருப்பார். மோஸ்ட்லி ட்ரை பண்ணுங்கள். ரஷீத் கான், ஆர்ச்சர், வுட்டு.
ஃபரூக்கி ஒருவேளை செகண்ட் பவுலிங் ஆப்கானிஸ்தானாக இருந்தால் அந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் பவுலிங்கில் ஒரு சக்ஸஸ் பண்ணுவார். அண்டர் லைட்டில் கொஞ்சம் பால் ஸ்கிட் ஆகி இனிஷியலாக கொஞ்சம் நியூ பால் சக்ஸஸ் கிடைக்கும். அந்த பேஸில் அவர் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். 100 அகமது இருக்கிற பட்சத்தில் 100 அகமது டீசன்ட் சாய்ஸு. ஸ்பின் பேஸில் கொஞ்சம் முயற்சி பண்ணுறது ஓகே. கேப்டன் ட்ரை பண்ணலாம். ஜோ ரூட் பவுலும் பண்ணுறதுனால அவர் கொஞ்சம் டீசன்ட் சாய்ஸாக பார்க்குறேன். ஒமர் சாய் பவுலிங்கில் பண்ண வாய்ப்பு இருக்குது. அண்ட் பேட்டிங்கில் டீசன்ட் அவுட்புட் கொடுக்க முடியும். நீங்கள் டாப் ஆர்டரில் ஒரு இடத்துல க்ளவுட் கண்டிஷன்னால டக்கெட்டை கேப்டன் கேப்டனாக போகிறது கொஞ்சம் பயம் இருக்குது. எளியா ஃபரூக்கி மேனேஜ் பண்ணி பவுல் பண்ணி விக்கெட் எடுத்துட்டாருன்னா அந்த இடம் யோசிக்கணும். பட் ஒரு சில டீம்ஸில் டக்கெட்டை ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கும்போது நீங்கள் அவரை மிஸ் பண்ணி கூட ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி யோசிச்சு அவரை பிளேயிங் லெவலில் வச்சுக்கிட்டு, அதாவது உங்களோட டீமில் வச்சுக்கிட்டு அவரை கேப்டனாக ட்ரை பண்ணாமல் விடலாம். அது வேணால் ஒரு முயற்சி. நான் நைபை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். டீம் பாருங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.